இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே! இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் ராஜராஜன் பிறந்த கும்பராசி நண்பர்களே, மிகப்பெரும் ராஜாக்களும் அரசர்களும் பெற்ற சனியை ஆட்சி வீடாக பெற்ற கும்பராசி நண்பர்களே, இதுவரையிலும் குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் அடுத்த ராசி மீனத்தை பார்க்க போயிட்டாரு. ஆகவே எனக்கு 7 சனி நடக்குது, குரு என்னை விட்டு போயிட்டாரு அப்படிலாம் எந்த கவலையும் படாதீங்க. பார்வை 6ஆம் இடத்தில் இருந்தாலும், ரோக ருத்ரஸ்தானம், நோய், எதிரி இந்த மாதிரி ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்தாலும், சில சில உடல் உபாதைகள், சில சில உடல் பிரச்சனைகள், சில சில வம்பு வழக்குகள், சில சில பிரச்சனைகள் கொடுத்தாலும், அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடியது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பூர்வ ஜென்மாதிபதி என்று சொல்லக்கூடிய, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதுக்கப்புறம் 7ஆம் இடம் தொழில் ஸ்தானம், நண்பர்கள், மனைவி, இது மாதிரி குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை, இந்த ஸ்தானங்கள் பார்க்க 9ஆம் இடங்கிறது அவ்வளோ பெரிய ஸ்தானம். அப்படியாப்பட்ட அற்புதமான இடங்கள்லாம் குரு பகவானுடைய பார்வைகள், குரு பகவான் இருப்பதை விட பார்க்கும் இடங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே கும்பராசி நண்பர்கள், 7 சனி நடக்குது, குரு பயிற்சி அப்படியாச்சு, அந்த குழப்பத்தும் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற இடம் 5, 9 ரொம்ப அற்புதமாக இருக்குது, 7 ரொம்ப அற்புதமாக இருக்குது, அடித்து ஜமாயிங்க. கும்பராசிக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் தென்குடி திட்டை. தென்குடி திட்டையில் இருக்கிற குரு பகவானை ஒரு தடவையும் வழிபடுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவானையும், திருநள்ளாற்றில் இருக்கிற சிறு பகவானையும் வழிபட்டு வாருங்கள். இதோட முக்கியமான விஷயம், அந்த 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 சனி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சில சில உபாதைகள், சில சில உடல் உபாதைகள், சில சில உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, மற்றபடி சில சில விஷயங்கள்லாம் தீர்த்து உங்களை வெற்றி மேல் வெற்றியை குவிக்கிறது உங்களுக்கான ஜோதிலிங்கம் கேதார்நாத். பாக்கியெல்லாம் மலை பிரதேசத்தில் இது மட்டும் தான் இமயமலை மேலே இருக்குது. வருஷம் வருஷம் நம்ம இமயமலை மேலே போயிட்டுருக்கோம். கேதார்நாத்தை போய் ஒரு வாட்டினாச்சும் தரிசனம் பண்ணிட்டு வாருங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லா ஐஸ்வர்யமும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா குருக்கான அந்த தோஷங்களாம் நிவர்த்தியாகி அதோட பார்வை பலன்களை மட்டும் பெற்று பார்வை எடுத்துங்க. பார்வை 5, 7, 9 இப்படி பார்க்குற இடங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. இது எல்லாத்தையும் அருமையாக நினச்சி, அருமையாக அற்புதமாக கொண்டு வெற்றி மேல் வெற்றியை குவித்து அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை நான் வாழ்த்துகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.